அப்போ அதே நேரத்தில் இந்த அஜர்த்துமாறு நோயின்னு போனீங்கன்னு வைங்க, அப்போ என்ன செய்கிறாங்க? நோய் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? நாட்டு வைத்தியம் பண்ணுங்கள், வீட்டு வைத்தியம் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆஸ்பத்திரிக்கு அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போங்க. நான் ஏதாவது ஒரு வகையான வைத்தியத்தை பண்ணுங்க, அது மார்க்கத்தில் இருக்கிறது. அல்லது நல்லா விடுத்த துவா செய்யுங்க, ரசூல்லா கட்டுறது துவாக்களை ஓதுங்க. இது ஆன்மீக ரீதி, இவ்வளோதான் பரிகாரம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நோய்வாய்ப்பட்ட அஜர்த்தில் தாயத்து கொடுத்தாங்க, தட்டழித்தாங்க, அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்குறீங்க. அவர் என்ன செய்கிறாரு? நோயாளிக்கு வந்து தாயத்தை எழுதி கொடுக்குறாரு, அதை தோளில் இடுப்புல எல்லாம் கட்டிக்கிறீங்க. இதெல்லாம் கட்டுறது எங்கேருந்து வந்துச்சு? இது குரானில் இருக்குதா? ரசூல்லா செஞ்சாங்களா? ரசூல்லா தன் வாழ்நாளில் தாயத்து போட்டிருந்தாங்களா? அல்ல யாருக்காவது தாயத்து போட்டு கட்டி விட்டாங்களா? எத்தனை பேர் நோய் வாய்ப்பட்டிருக்கான்லாம் சொன்னாங்கல்ல. அவங்கள ரசூல்லா பார்க்க போகும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் துவா செய்வாங்க. அல்ஹிபில் பாஸ ரப்பன்னாஸ், இறைவா இந்த நோயை நீக்கி வைத்திருவாயாக, உன்னை தவிர யார் நோயை குணமாக்க முடியாது, நீ தான் குணமாக்கணும்னு ஒரு துவா செய்வாங்க. அல்ஹிபில் பாஸ ரப்பன்னாஸ் லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபா லா யுகாதிர் சக்கமன் வல ஆலமான்னு ஒரு துவா செய்வாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? இறைவா நீ தான் நோயை குணமாக்குறவன், உன்னை விட்டால் யாரும் இல்லை என்று நோயாளியை சந்தித்து ஒரு துவா செய்வாங்க. இது மார்க்கத்தில் இருக்கிறது. இங்கே போய் அஜர்த்தில் போனீங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு? அங்கே காப்பி அடிக்கிறார். இங்கே பிற மத மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா மத குருமார்கிட்ட போகிறாங்க. அந்த மத குருமாரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எந்திரம் தந்திரம்னு என்னத்தையும் போட்டு இதை செய்ய, உனக்கு நோய் குணமாயிரும், இந்த பவுடர் நெத்தியில் பூசிக்க, இந்த விபூதி அடிச்சிக்கன்னு என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்பி அவங்களும் செய்கிறாங்களா? இப்போ நமக்கு வேணுமே, நம்ம போய் சாமியார்ட்ட கேட்க முடியாது, நமக்கு சாமியார் அஜர்த்து தான். அப்போ அஜர்த்துட்டு வந்து என்ன செய்கிறாங்க? அஜர்த்து இந்த மாதிரி இருக்குது, நோய்வாய்ப்பட்டுட்டோம். அதே நேரத்தில் நோய்வாய்ப்பட்ட அஜர்த்து எங்கே போகிறாரு? ஆஸ்பத்திரிக்கு போகிறார். அஜர்த்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் என்ன செய்கிறாரு? ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட், தாயத்து போட மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு வந்தால் உங்களுக்கு தாயத்து, அவருக்கு வந்தால் வைத்தியம். அப்போ இது எது? ஆனால் ரசூல்லா உங்களை என்ன வழிகாட்டினாங்க? மன் தல்லக தமீமத்தன் ஃபகத் அஷரக, எவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான். 2 அல்லான்னு சொன்னான்னு அர்த்தம். தாயத்து கட்டினா அதுக்கு என்ன? இப்போ யாராவது கட்டினா ஒரு அறுத்து எரிஞ்சிருங்க, நிரந்தர நரகத்தை தள்ளிடும். யாராவது கையில் கட்டியிருந்தீங்கன்னா, இடுப்பில் கட்டியிருந்தீங்கன்னு சொன்னால் இது பயங்கரமான பாவம், நிரந்தரமாக நரகத்தை தள்ளக்கூடிய பாவம் எது? இந்த தாயத்து போடுவது. அப்போ நபிகள் நாயகன் சொல்கிறாங்க, மன் தல்லக தமீமத்தன் ஃபகத் அஷரக, யார் ஒருவன் தாயத்தை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான். அதை நம்ம செய்கிறோமா இல்லையா? 10 பேர் வர்றாங்க ரசூல்லாட்ட, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறன்னு வர்றாங்க. வந்தவொடனே ரசூல்லா காலத்தில் எப்படி ஏற்றுக்குருவாங்கன்னா, கையை கொடுத்து கை மேலே கை வச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது எல்லாம் சொல்லுவாங்க. ரசூல்லாவுடைய கையில் அவங்க கையை வச்சு நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கிறோம். நமக்கு இப்போ ரசூல்லா இல்லை கை வைக்கிறதுக்கு, நம்ம சும்மா சொல்லிக்கிற வேண்டியதான். ரசூல்லாவுடைய காலத்தில் இப்படி நடக்கும் என்று கேட்டால், அந்த சஹாபாக்கு வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவங்க கை மேலே கை வச்சு என்ன செய்வாங்க? உறுதிமொழி கொடுப்பாங்க. அப்போ ரசூல்லாட்ட சொல்லுவோம், 10 பேர் வந்திருந்தாங்க, 9 பேருக்கு ரசூல்லா அணிஞ்சிட்டாங்க, உறுதிமொழி வாங்கிட்டாங்க, ஒரு ஆள்கிட்ட மாட்டேன்ட்டாங்க. 10 பேர் ஒன்றா இஸ்லாத்தில் ஏற்பதற்கு வர்றாங்க. 10 பேரில் 9 பேருக்கு ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாத்தில் சேர்த்துக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு மாட்டேன்ட்டாங்க. அல்லாவுடைய துறை, இவர் மட்டும் ஏன் விட்டுட்டீங்க? அவர் தாயத்து போட்டிருக்காரு. ரசூல்லா சொன்னாங்க, அவர் தாயத்து போட்டிருக்கிறார். தாயத்து போட்டிருந்தா இஸ்லாம் இல்லை, அது எரிஞ்சா தான் இஸ்லாம். அதை அறுத்துட்ட பிறகு செய்கிறாங்க, அதை அறுத்து எரிஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்தில் சேர்த்துக்கிறாங்க. அப்போ ஒரு தாயத்து போட்டு விட்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. நீங்கள் இஸ்லாத்துக்கு அதை அடையாளமாக்கி வச்சு விட்டீங்க. முஸ்லீம் எங்கள் தாயத்தை காண முஸ்லீம்ங்கிற எப்படி ஆயிடுச்சு நிலைமை? பிற சமுதாய மக்கள் என்ன பாய் உங்களுக்கு தாயத்தை காணாம உங்களுக்கு? அப்போ இஸ்லாமுடைய அடையாளம் என்னவாச்சு? இன்னைக்கு தாயத்தை ஆயிடுச்சு. ஆனால் அது எதுக்கு அடையாளம்? இஸ்லாத்தில் இல்லைங்கிறதுக்கு அடையாளம். தாயத்து போடுதல் என்பது இஸ்லாத்தில் நீ இருக்கிறியா இல்லையா? இல்லை, அதுக்கு அடையாளமாக ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, தாயத்து போட்டவரை இஸ்லாத்தில் சேர்த்துக்கிற மாட்டேங்கிறாங்க. 9 பேரை இஸ்லாத்தில் சேர்த்துக்கொண்டு அந்த ஒருவரை தாயத்தை அகற்ற வரைக்கும் சேர்க்க முடியாது என்று சொன்னார்கள். அதை எப்படி நீங்கள் மார்க்கத்தின் பேரால் செய்றீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அவனை காப்பி, எல்லாம் காப்பி காப்பி சமரசம் பண்ணிக்கொள்வது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவர் சொல்லாக அந்த கூட்டத்தில் இந்த முஸ்லீம்கள்லாம் தாயத்து போடுறாங்க, இது இன்னொரு சமூகத்தில் உள்ள நிகழ்வு, அந்த சமூகத்தை சார்ந்தவங்க தான் அந்த மாதிரி தாயத்து போடுற வழக்கமெல்லாம் இருக்குது, அந்த சமூகத்தில் உள்ள அந்த கொள்கையை இந்த முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், ஹதீஸை படிங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லலாம். தாயத்து சம்பந்தமாக ஹதீஸில் இருக்கான்னு பார்க்கணும், பார்த்த பிறகு பேசணும். அதை பார்க்காம இருந்துக்கிட்டு அடுத்த சமூகத்தில் வந்தது ஏன் சொல்லுங்க? அடுத்த சமூகத்தில் வந்ததல்ல தாயத்து போடுவது. உயர்ந்த எங்கள் உயிர் மேலாக நாங்கள் மதிக்கிற சஹாபா பெருமக்களை பின்பற்றி நாங்கள் தாயத்து போட்டு கொண்டிருக்கோம். சஹாபா பெருமக்கள் செஞ்சுருக்கிறாங்க. அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. திடுக்கிட்டு பயந்தால் ஓதுவருக்கு துவா,
சின்ன பிள்ளையில நீங்கள் பார்க்கலாம், திடுக்குன்னு பயந்துடும். தாய்மார் கூட சொல்லுவாங்க, அதிரத்து புள்ள திடுக்குன்னு பயந்துருச்சு, ஓதி பாருங்க. பெரியவங்க கூட தூங்கிட்டு இருக்கும்போது திடுக்குன்னு எழுந்திரிச்சிருவாங்க. சில பேருக்கு இப்படி நடக்கும். இப்படி திடுக்கிட்டு பயந்தா ஒரு துவா என்ன, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கலபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ ஹமசாத்தி ஷயாத்தீன் வ யஹ்லுரூன் அப்படிங்கிற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது இறைவனுடைய பூரணமான வார்த்தையை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும், அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய தீங்குகளை விட்டும், ஷைத்தானுடைய தாக்குதலை விட்டும், ஷைத்தான் ஆஜராகுவதை விட்டும், பேய் பிடிக்கிறேன்னு சொல்கிறோம்ல, ஷைத்தான் ஆஜரா விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதை சொல்லித்தர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இந்த துவாவை தன் பிள்ளைகளில் சிறுவர்களுக்கு எழுதி தாஜத்தாக கட்டி கழுத்திலே தொங்க போட்டார்கள். அபூதாவில் இருக்குது. இப்போ நாங்கள் தாயத்து போகிறோம்னு சொன்னால் சஹாபியை பின்பற்றுங்க. எந்த சஹாபி? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றார்களே, அந்த சஹாபிகளை பின்பற்றி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இஸ்லாம் வந்து கிடைச்சது 1400 வருஷத்துக்கு பின்னால். நீங்கள் சொல்ல கேட்க வேண்டிய அவசியம் இந்த சமூகத்துக்கு கிடையாது. ஏன் நீங்கள் போலி தொகுதிவாதிகள், நீங்கள் வஹாபிகள், முகமது பின் அப்துல் வஹாபை பின்பற்றக்கூடியவர்கள், இப்னு தைமியாவை பின்பற்றக்கூடியவங்க, உங்களை பின்பற்றுகின்ற அவசியம் இந்த சமூகத்துக்கு இல்லை. சஹாபிகளை பின்பற்றுவாங்க. சஹாபிகள் தாயத்து போட்டுக்கிறாங்க. நானா சொல்கிறேன், அபூதாவுதில் இருக்குது. சிஹாஹு சித்தா, சஹீஹான 6 கிரந்தங்கள் அப்படிங்கிற ஒன்று தானே அபூதாவுது, அதில் தானே அது இருக்குது. சாபியல் அப்பண்டா இன்னொரு ஹதீஸ் அவர் சொல்லி காட்டுறாரு. எதில்? அந்த கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, யார் அந்த தாயத்தை தொங்க போடுகிறாரோ, மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்கு போட்டாங்களோ அவர் இணை வைத்து விட்டார். இந்த ஹதீஸ் அஹ்மதில் இருக்குது. இதையும் சொல்லி காட்டுறாரு. இன்னொரு ஹதீஸ், அதே ஹதீஸிலேயே இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதையும் அவர் சொல்கிறார். என்ன தெரியுமா? 10 பேர் வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க, வெளியூர்லேருந்து இஸ்லாத்தை தழுவதற்காக. 9 பேருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி கொடுத்தாங்க, பையத். இஸ்லாத்துக்கு இருந்தாலே பையத்து செஞ்சு கொடுக்குறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 9 பேருக்கு பையத்து செஞ்சு கொடுத்துறாங்க. ஒரு ஆளுக்கு மட்டும் பையத்து செஞ்சு கொடுக்கல. ஸல்லல்லாஹு உங்களுக்கு கேட்கப்பட்டது யாரை சொல்ல, 9 பேருக்கு நீங்கள் பையத்து செஞ்சு கொடுத்துட்டீங்க, இந்த அவர் மட்டும் விட்டுட்டீங்களே. இப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர்கிட்ட தாயத்து இருக்குது, அதனால தான் நான் விட்டுட்டேன். பிறகு அதை அறுத்து எறிந்ததுக்கு பின்னால் அவருக்கும் பையத்து செஞ்சு கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை கொண்டு வந்து பார்த்தீங்களா? நான் கேட்குறேன், எத்தனை நாளைக்கு இந்த சமூகத்தை அறியாத மக்களாக கருதிக்கிட்டே இருப்பீங்க? இந்த ஹதீஸில் என்ன இருக்குது? 10 பேர் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? இஸ்லாத்தை ஏற்க வர்றாங்க. அப்போ அவங்க முஸ்லீம், அது வரைக்கும் பையத்து செய்கிற வரைக்கும் முஸ்லீம்கள் இல்லை, வெளியூர்லேருந்து வர்றாங்க. முஸ்லீமாக இல்லாத ஒருவர் தாயத்து போட்டுக்கிறான்னு சொன்னால் அது நம்ம போடுற தாயத்தாவாக இருக்கு, திக்ருகள் எழுதப்பட்ட தாயத்தாவாக இருக்குது. அவர் தானே இஸ்லாத்தை ஏற்க அப்போ தானே வர்றாங்க. அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சாமியார்களும் அவங்களுடைய குருமார்களும் அவங்களுடைய சமயத்திலே மதத்திலே இருக்கக்கூடியவங்க எழுதி கொடுத்தையில கழுத்தை மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதை அறுத்தணும் தான் நாங்களும் சொல்கிறோமே. அறுத்து எரியுங்கிறல அறுத்து எறிவோம் நாங்களும் தான் சொல்கிறோம். இப்போ என்ன பாயிண்ட்டு? அந்த தாயத்துங்கிறது 2 வகை. ஷிருக்குள்ள வாசம் எழுதப்பட்டது, அல்லாஹ்வுடைய திக்ரு எழுதப்பட்டது. 2 வகை இருக்குது. ஷிருக்கு உள்ள வாசம் எழுதப்பட்டிருந்தால் கூடாது, இறைவனுடைய திக்ரு எழுதப்பட்டதாக இருந்தால் கூடும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவருக்கு அந்த தாயத்தை அறுத்தாங்கல்ல, ஏன்? அவர் இன்னொரு சமயத்தில் இருந்து இப்போ தான் வர்றாரு இஸ்லாத்துக்கு. அப்போ அவங்களுக்கு ஷிருக்குள்ள வாசம் தான் எழுதப்பட்டிருக்கும். இவர் ஹதீஸை சொல்லும்பொழுது யோசிக்க வேணாம், இது ஒரு காபிர் போட்டு இருந்த தாயத்து, இதை போய் முஸ்லீம்கள் போடக்கூடாதுங்கிறத நம்ம கொண்டு வர்றோமே ஆதாரமாக, கொஞ்சம் கூட பொருந்தாதே. இது யோசிக்க வேணாமா? ஒரு வித்தியாசம் இல்லையா? புரிதல் இல்லையா? ஒரு எறும்புக்கு புரிதல் இருக்காங்க. ஒரு இடத்துல சுண்ணாம்பு தூளை கொட்டி வச்சுங்க, இன்னொரு இடத்துல சக்கரை தூளை கொட்டி வச்சுங்க. ரெண்டும் பார்க்குறது வெள்ளையாக தான் இருக்குது. ஆனால் எறும்பு எங்கே சக்கரை தூள் இருக்கோ கரெக்டாக போகுதுல்ல. இதுதான் நம்முடைய ரிசுக்கு. எறும்புக்கு புரியுதில்ல, எங்கள் 2ம் வெள்ளையாக இருந்தாலும் புரிதல் எறும்புக்கு இருக்குது. நீங்கள் இந்த தாயத்துங்கிற ஹதீஸை கொண்டு வந்தீங்களே, புரிதல் இல்லாமல் பேசியிருக்கிறீங்க.
நீங்கள் சொல்கிற தாயத்து கூடாதுன்னா நாங்களும் சொல்ல சிறுக்குள்ள வாசம் கூடாது. அது தாயத்துக்கு மட்டுமல்ல, ஓதி பார்க்குறதா இருந்தாலும் சரிதான். சிறுக்குள்ள வாசமாக இருந்தால் ஓதி பார்க்கக்கூடாது. குர்ஆனுடைய வசனம் திக்ர்களாக இருந்தால் ஓதி பார்க்கலாம். தாயத்தும் அப்படி தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல சிறுக்கு, அது சிறுக்குள்ள வாசம் எழுதப்பட்ட தாயத்துக்கு சொன்னாங்க. நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் திக்ர்கள் எழுதப்பட்ட தாயத்து கொண்டு வரீங்க. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, யாருக்கு சொன்னாங்க? சஹாபா பெருமக்கள் தான் சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாயத்தை சிறுக்குன்ட்டாங்க அப்படின்னு அந்த சஹாபா பெருமக்கள் விளங்கி இருந்தால் அந்த திக்ர்கள் எழுதின தாயத்தை தம் பிள்ளைக்கு எப்படி எழுதி தொங்க விட்டுருப்பாங்க? அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யமான சாபி எப்படி செஞ்சுருப்பாங்க? அப்போ தரம் பிரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுங்கிறது ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்னு சொன்னது ஒன்று. அந்த மாதிரி புரியுங்க. யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ஹபீபல்லாஹ்